வாங்க அத்தை. வணக்கம். வணக்கம்மா. 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 மறக்காம சூட்கேஸ் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. சரிங்கம்மா. வாக்காளர் பெருமக்களே, மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். கண்டிப்பா ஓட் பண்ணிடுங்க. வாங்க அத்தை. போட்டுருங்க. வரேம்மா. அங்க போலாம். இன்று மதியம் 1 மணி அளவிலே உங்கள் இல்லங்களுக்கு ஒரே நேரத்தில் ராசாத்தி வரவிருக்கிறார். நல்லா சுத்துங்க சுத்துங்க. அவரது தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளிக் கொடுக்க ரெடியாக வருகிறார். மறக்காம சூட்கேஸ் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. சரிங்கம்மா. வரோம். மறந்துடாதீங்க. வாங்கம்மா. வாங்க அத்தை, அங்க போலாம். அனைவரும் தயாராக இருங்கள். ஐயோ, மன்னிக்கவும், தயாராக இருங்கள். இருங்க சம்பந்தி. வாங்க வாங்க வாங்க. நல்லா எடுங்க. நல்லா எடுங்க. மறக்காம சூட்கேஸ் சின்னத்துக்கு வாக்கு போடுங்க. போட்டுறோம்மா. போடுங்கம்மா ஓட்டு. வாங்கம்மா. வாங்க அத்தை. போடுங்கம்மா ஓட்டு. நமது சின்னம் கண்மணி, யார் அவங்க? போடுங்கம்மா ஓட்டு. போடுங்கம்மா ஓட்டு. வாக்காளர் பெருமக்களே, மறந்து விடாதீர்கள். இன்று மதியம் 1 மணி அளவிலே உங்கள் வெற்றி வேட்பாளர் ராசாத்தி உங்கள் இல்லங்களுக்கு ஒரே நேரத்தில் வரவிருக்கிறார். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். அனைவரும் தயாராக இருங்கள். போடுங்கம்மா ஓட்டு. மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். நல்ல உள்ளம் படைத்தவர்களே, நாளைய சமுதாயமே மதியம் 1 மணி அளவிலே தயாராக இருங்கள். மாப்பிள, இந்த பழைய விளக்கு வாங்க மாட்டேங்குது. அது காண்டான விளக்கு, அதனால நீ வா, நம்ம அடுத்தது அப்ப காண்டிலே இரு. போடுங்கம்மா ஓட்டு. போடுங்கம்மா ஓட்டு. போடுங்கம்மா ஓட்டு. கண்மணி, அது எப்படி எல்லார் வீட்டுக்கும் ஒரே நேரத்துல போக முடியும்? நாம காலையில இருந்து பிரச்சாரம் பண்றோம். இன்னும் 30 வீட கூட நம்மளால தாண்ட முடியல. அத்தை, அவங்க சும்மா போய் பிரச்சாரம் பண்றாங்க அத்தை. இந்த ஒரு விஷயத்திலேயே மக்கள் அவங்கள ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அத்தை, பாத்தீங்களா அத்தை? மேலதாளத்தோட உங்களை வரவேற்கிறாங்க. வாங்க அத்தை. கொடுத்த காசுக்கு அந்த முத்துலிங்கம் இப்பதான் சரியா வேலை பாக்குறான். வாங்க. சரி வாங்க. சம்பந்தி, வாங்க, நீங்களும் ஆடுங்க. வாங்கம்மா. வாங்கம்மா. வாங்க வாங்க. வாங்க அத்தை. வாங்கம்மா. வணக்கம்மா. வாங்க. என்ன அம்மா, என்ன அங்க பாரு. தாத்தா, நம்ம வருங்கால சேர்மன் மரகதம்மா வந்திருக்காங்க. அவங்கள பார்க்க நீ உயிரோட இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? அம்மா, உங்க நல்ல மனசு யாருக்கும் வராதுமா. நீங்க வந்தது எங்களுக்கு ஆறுதலா இருக்குமா. தாத்தா எங்க அனாதை பணமா போயிடுவாரோன்னு பயந்துட்டே இருந்தேன். இப்ப மரகதம்மா வந்துட்டாங்கல்ல, அவங்க கடைசி வரைக்கும் இருந்து தாத்தா வழி அனுப்பிட்டு தான் போவாங்க. நம்ம எல்லாரும் ஓட்டும் மரகதம்மாவுக்கு தான். என்ன ஏண்டி முறைக்கிற? அதான் எல்லா ஓட்டும் நமக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. வடக்குல சூழன்னு திசை திருப்பினது நீதானே. வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். அம்மா வாங்கம்மா, நீங்க வந்தீங்க, உட்காருங்கம்மா. வாங்கம்மா, வந்து உட்காருங்க. வாங்கம்மா. சம்பந்தி, வாங்கம்மா. வாங்க உட்காருங்க. உட்காருங்கம்மா. வாங்க, வந்து உட்காருங்க. வந்து உட்காருங்கம்மா.
வாங்கம்மா உட்கார். உட்காருங்க. எனக்கு இருக்கு. ஐயோ, வடக்குல சூளம்னு தப்பா நினைச்சிட்டோம். சூளம் தெற்குல தான் இருந்திருக்கு. கடவுளே, உனக்கு 100 தேங்காய் நிச்சயமா கிடையாது. சரி வாங்க. ஐயோ எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரேம்மா. இவரு சாக வேண்டிய வயசாயிது. என்ன பண்ணுவேன்? ஐயோ என்னது, சின்ன வயசா? People in the middle of the alley wanna bump and everybody who just paid and people snuck up in the trunk. For the people in the middle of the alley wanna bump and everybody. வா. People in the middle of the alley wanna bump and everybody who just paid and people snuck up in என்ன the இப்படி trunk. பாக்குறீங்க? For the people in வாங்க. the middle of the alley wanna bump and everybody. People in the middle of the alley wanna bump and everybody who just paid and people snuck up in the trunk. For the people in the middle of the alley wanna bump and everybody. People in the middle of the alley wanna bump and everybody who just paid and people snuck up in the trunk. For the people in the middle of the alley wanna bump and everybody. என்னென்ன இதெல்லாம்? இதோ பாருமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன்னை பேட்டி எடுக்க போறேன். பேட்டியா? ம். பேட்டியில என்னென்ன பேசுறது? இதோ பாருங்க, பேப்பர்ல எழுதி கொடுத்து படிக்கிறதுக்கு நீங்க ஒன்னும் அரசியல்வாதி கிடையாது. எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைச்சுதான் நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறீங்க. அதனால உன் மனசுல உள்ளதை நீ பேசு. எதுக்குடா சத்தி தயங்குற? நீ மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் ஆசைப்படுற. ம், அத பேசு. என்ன நிக்கிறீங்க? வாங்க. ம். உட்கார்றா சத்தி. வணக்கம். சார் ரெடிங்களா? ரெடி. ரசதி, நீங்க ரெடியா? ம். ஆல் செட். சார் ரோலிங் ஆக்ஷன். மக்களுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். அதனால உங்களை பத்தி அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்க ராசாத்தி சேர்மன் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அவங்க சேர்மன் ஆனா இந்த பகுதி மக்களுக்கு என்னெல்லாம் செய்வாங்க, அவங்க செயல் திட்டங்கள்லாம் என்னென்ன, இப்படி பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல இருக்காங்க. இதோ உங்க ராசாத்தி. வணக்கம். அரசியலுக்கு வரத்துக்கு உங்களுக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியலுக்கு வர தகுதி தேவைங்கிறது சரிதான். எல்லாரும் நினைக்கிற தகுதிக்கு மேல முக்கியமான தகுதிகள் இருக்கு. அது மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறதும் லஞ்சம் லாபண்யம் இல்லாம மக்களுக்கு உண்மையாவே உழைக்கணும்னு நினைக்கிறது. இப்போ நல்லது பண்ணணும்னு நினைச்சா நிறைய சங்கடங்கள் வரதான் செய்யும். அந்த சங்கடங்களை எதிர்கொள்ற தைரியம் ரொம்ப முக்கியமா வேணும். இப்போ நான் சொன்ன எல்லா தகுதிகளும் எனக்கு இருக்குன்னு தான் நான் நம்புறேன். வெல் சார். ஆக்ஷன். நீங்க சேர்மன் ஆனா உங்க பகுதி மக்களுக்கு என்னெல்லாம் சலுகைகள் தருவீங்க? சலுகைகள்னு நீங்க எதை சொல்றீங்க? இலவசமா பொருட்கள் கொடுக்கறதா? இப்ப
இப்ப சலுகைகள்னு சொல்லி எல்லாரும் அதானே பண்றாங்க. சாப்பிடுறதுக்கு இலவசமா மீன் குடுக்கறத விட மீன் பிடிக்க கத்து கொடுத்தா போதும். அவங்களுக்கு தேவையான மீனை அவங்களே பிடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதத்தான் நான் செய்வேன். என்னது இது? எழவு வீடு இவ்ளோ அமைதியா இருக்கு. எவ்வளவு நேரம் தான் இந்த மூஞ்சியவே பாத்துட்டு இருக்கிறது? ஏன்பா அம்மா இவரு நல்லா ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காரு. ஆமாம்மா. நாம இவ்வளவு சோகமா இருந்தோம்னா அவர் ஆன்மா எப்படி சாந்தி அடையும்? அதனால டிவிய போடுங்க. சரிங்கம்மா. அண்ணே, வாண்ணே. என்னம்மா பண்ற? ஆ, ஏன்பா நல்ல படமா போட்டு விடு. சரிங்கம்மா. நான் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே எங்க அத்தை தான். என்னது, உங்க அத்தை காரணமா? ஆமா, எங்க பெரிய அத்தை தான் காரணம். அவங்களுடைய ஆளுமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஜெயிச்சா அவங்க ஜெயிச்சா மாதிரி. ஆனா இந்த இடத்துல நானா அத்தையான்னு பார்க்காம 2 வேட்பாளரா தான் பாக்குறேன். என்னது? முடியாம பண்ணிட்டு மன்னிச்சிடு. இல்லத்த, அந்த சங்கடங்களை எதிர்கொள்றது ரொம்ப முக்கியமா வேணும். நான் வழி செய்வேன். இந்த 3 முக்கியமா நான் செய்ய வேண்டியது. சொல்லு. டிவில அந்த ராசாத்தி பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். நானும் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். நிச்சயமா அவங்க நம்ம ஊருக்குள்ள தான் இருக்காங்க. அவங்க எந்த இடத்துல இருந்து பேட்டி கொடுக்கறாங்கன்னு கண்டுபிடிச்சு அந்த பேட்டியை கொடுக்க விடாம தடுத்து நிறுத்துங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ வை. டேய், அவங்க எல்லாரும் லோக்கல் சேனல்ல தான் இருப்பாங்க. போய் அவங்கள பேட்டி கொடுக்கறத தடுத்து நிறுத்துங்க. சேனலை அடிச்சு நொறுக்குங்க. என்னன்னாலும் பாத்துக்கலாம். போங்கடா. சரிக்கா, நாங்க செஞ்சிடறோம். சரிண்ணே, போங்க. உங்களை சேர்மனா எலெக்ட் பண்ணா உங்க மக்களுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஒரு சேர்மனுக்கான லிமிட்ஸ் இருக்கு. அந்த லிமிட்டுக்குள்ள என்னென்ன முடியுமோ நான் அத்தனையும் பண்ணுவேன். நம்ம ஊருக்கு தேவையான முக்கியமான 3 விஷயத்தை நான் நிச்சயமா பண்ணுவேன். முதல்ல ரோடு போடுறது. ரோடுங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ரோடு தானே, அப்படி இல்ல. ஒரு ஊருக்கு ரோடு ரொம்ப முக்கியம். போக்குவரத்து தான் ஒரு ஊரோட பொருளாதாரத்தை தீர்மானிக்கும். நம்ம ஊரு பொருளாதாரத்தை பெருக்கணும்னா ரோடு முக்கியம். ரோடு நல்லா இருந்தாதான் நாம ஈஸியா மார்க்கெட்டுக்கு போக முடியும், அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும். அப்பதான் அடுத்த ஊருக்காரங்க நம்ம ஊருக்கு வந்து வியாபாரம் பண்ண யோசிக்க மாட்டாங்க. வியாபாரம் பெருகும். அதனால ஒரு ஊருக்கு ரோடு அவசியம் முக்கியம். இதுக்கு முன்னால இருந்தவங்க எல்லாம் காசை வாங்கிக்கிட்டு ரோட சரியா போடாம விட்டுட்டாங்க. சீக்கிரமே ரோடுங்கிறது பள்ளமேடு ஆயிடுது. ஆனா நான் சேர்மன் ஆனா ரோடு போடுறதுக்கு கவர்மெண்ட் எவ்வளவு பணம் கொடுத்திருக்கு, அத நான் என்னென்னலாம் செலவு பண்ணேன்னு முழு விவரத்தையும் மக்களாகிய உங்ககிட்ட கொடுப்பேன்.
அதுக்கப்புறம் ரெண்டாவது, குளத்துல தூர் வாரினாதான் நிறைய தண்ணி தேங்கும். நிறைய தண்ணி தேங்கினா நிலத்தடி நீர் அதிகமாகும். நிலத்தடி நீர் அதிகமானா நம்ம கிணத்துல தண்ணி பஞ்சம் குறையவே குறையாது. நம்ம ஊருக்கு தண்ணி பஞ்சம் வரவே வராது. விவசாயமும் நல்லா இருக்கும். அதனால வேலை வாய்ப்பு அதிகமாகும், விலைவாசி குறையும். மூணாவது, நம்ம விவசாயிங்க நேரடியா விற்பனை பண்ணவும் அவங்களுக்கு நியாயமான விலை கிடைக்க நான் வழி செய்வேன். இந்த மூணும் முக்கியமா நான் செய்ய வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒழுங்கான போர்டு இல்ல, டாய்லெட் வசதி இல்ல. நான் சேர்மனா வந்துட்டா இந்த எல்லா வசதியும் நான் செய்வேன். சேர்மனுங்கிறது பதவி இல்ல, உங்களுக்கு சேவை செய்யறதுக்கான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். வெல் சார். டேய், இங்கதான் பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. உள்ள போய் எத்தனை பேர் இருக்கானுங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்து சொல்லு. அப்புறமா மொத்தமா உள்ள போலாம். புரியுதா? ஓ சரிண்ணா. என்னண்ணே தெரியலடா. என்னாச்சு? என்னண்ணே உள்ள போன இன்னும் காணோம்? டேய், அவன் ஒரு தத்தி பையன்டா. அவனை போய் நான் உள்ள அனுப்புனேன் பாரு. என்னைய சொல்லணும். நீ போய் என்ன ஏதுன்னு பாரு. சரிண்ணே போ. டேய், என்னடா இப்ப போனவனையும் காணா? தெரியலண்ணா. நீ போய் பாரு. போ போ. டேய், என்னடா பண்றானுங்க உள்ள? போன எவனுமே திரும்பி வரமாட்டானுங்க. அண்ணே, நான் போய் என்னன்னு பாக்குறேனே. போ.
என்னாச்சு? போன எவனுமே காணாமே. நீ எப்படி உள்ள வர போறியா இல்ல அப்படியே போக போறியா? உன் காஞ்சனாக்க கிட்ட போய் சொல்லு, என்கிட்ட வாலாட்டினா வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். என்னாச்சு? அக்கா, அந்த ஸ்டுடியோவுக்கு போனங்கா. காரணம்லாம் சொல்லாத, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நம்ம ஆட்கள் எல்லாரையும் அந்த இனியா அடிச்சு போட்டாங்கா. நான் உள்ள போனேன். அவன் என்னைய பார்த்து என்ன கேக்குறான் தெரியுமா? என்னடா உள்ள வரியா இல்ல அப்படியே போறியான்னு கேக்குறாங்க. அவன் என்ன சொல்றான் தெரியுமாக்கா? உன் காஞ்சனா கிட்ட போய் சொல்லு, என்கிட்ட வாளாட்டுனா வாழை ஒட்ட நறுக்கிருவேன்னு சொல்றாங்க. வைடா உதவாக்கற பசங்க. கண்மணி, இனிமே என்ன நடந்தாலும் சரி, என்னால இங்க இருக்க முடியாது. அத்தை, அங்க பாருங்க, ராசாத்தியமா வராங்க. வாங்கம்மா. உங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். ராசத்தியக்கா, இப்ப டிவில சூப்பரா பேசுனீங்கக்கா. நீங்க சொன்ன ஒவ்வொன்னையும் கேட்கும் போது நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், நீங்க தான் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு. என் ஓட்டு இல்ல, என் குடும்ப ஓட்டு மட்டும் இல்ல, இந்த ஏரியா ஓட்டு ஃபுல்லா உங்களுக்கு தான்க்கா. அக்கா, நான் இங்க பெரியவருக்கு மரியாதை பண்ணதான் வந்தேன்.
பிரச்சாரம் பண்ண வரல. அதனால ஓட்டு போடுறத பத்தி எல்லாம் இங்க பேச வேண்டாம் ப்ளீஸ். பாரு ராசாத்திக்கு எவ்வளவு பெருந்தன்மைன்னு. ஆமா, அங்க இருந்த மரகதம்மாவை காணோம். அதான் ராசாத்தி வந்துட்டாங்கல்ல, அப்புறம் மரகதம்மாவுக்கு என்ன வேலை? அதான் போயிட்டாங்க. ஐயோ கண்மணி, என்ன அடிக்காதடி, நான் உன் அம்மாடி, ரொம்ப வலிக்குண்டி. அடிக்காதடி. ஐயோ கண்மணி விட்டுடுறி. ஐயோ கண்மணி, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? காலையில நீ வடக்குல சூழோன்னு சொல்லி எங்களை தெற்கு திசையில கூட்டிட்டு போனதுல ஆரம்பிச்சு சாவு வீட்டுல டிவி போட சொல்லி அத்தைய டென்ஷன் ஏத்தின வரைக்கும் நீ பண்ண அழிச்சாட்டியம் எல்லாம் கொஞ்சம் நஞ்சமா? இன்னும் உன்னால நான் என்னென்னலாம் அசிங்கப்பட போறேனோ தெரியல. இதுக்கு மேலயும் நான் உன்னை சும்மா விடவே கூடாது. கண்மணி வலிக்குதுடி, வலிக்குதுடி கண்மணி. உனக்கும் அத்தைக்கும் நல்லது நடக்கணும்னு தானடி இப்படி ஐடியா கொடுத்தேன். ஆனா அது தப்பாகும்னு நான் நினைக்கல. என்ன மன்னிச்சிடுறி. பேசாதம்மா. யாத்திரம் தீர்ற வரைக்கும் நான் அடிச்சுட்டே இருக்கணும். கண்மணி, கண்மணி, கண்மணி வலிக்குது. கண்மணி நிறுத்து. சில நேரத்துல இந்த குந்தாணி நல்லவளாதான் இருக்கா. எப்பா சாட்ட அடியில இருந்து இப்ப நம்மள காப்பாத்திட்டான். கண்மணி, என்ன காரியம் பண்ற நீ? பெத்த அம்மாவை இப்படி சாட்டியால அடிக்கலாமா? அப்படி கேளுங்க சம்பந்தி. பெத்த தாய்னு கூட பார்க்காம என்ன அடி அடிக்கிறா தெரியுமா? அது பேசாத. வயசுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. என்னதான் இருந்தாலும் பெரியவங்க பெரியவங்க தான். உங்களுக்கு இருக்கிற நல்ல மனசு கூட நான் பெத்ததுக்கு இல்லையே. கண்மணி, சாட்டைய கொடு. அப்பா, அத்தை கொடு சாட்டைய. கொடுன்னு சொல்றல. பெரியவங்கள வயசுல சின்னவங்க அடிக்க கூடாது. என்ன மாதிரி இன்னொரு பெரியவங்க தான் அடிக்கணும். கண்மணி, நீ கொஞ்சம் இப்படி வரியா? வா. கண்மணி, கொஞ்சம் அப்படியே பின்னாடி போ. ஓ மேல பற்ற போது. அடி பாவி குந்தாணி, நீ அடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு அவசரமா வந்து தடுத்தியா? அவ அடிச்சிருந்தா கூட 4 அடியோட விட்டுருப்பா. இவ ரொம்ப நாளா நம்ம மேல காட்டிக்க முடியாத காண்டோட இல்ல இருக்கா. இவ எத்தனை அடி அடிக்க போறாளோ தெரியலையே. ஐயோ சமதி, ஐயோ ஐயோ, எப்படி அடிக்கணும் தெரியுமா? இப்படி அடிக்கணும் கண்மணி. இப்படி அடிக்கணும். சமந்தி வலிக்குது. இப்படி அடிக்கணும். சமந்தி சரியாவே அடிக்கல கண்மணி. விடுங்க சமந்தி. சமந்தி, ஐயோ கண்மணி சொல்லு. நல்லா பாத்துக்கோ சம்பந்தி. இதுக்கு என் பொண்ணே பரவாயில்ல சம்பந்தி. அவளாவது என் பொண்ணு. அடிக்கும் போது கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. ஆனா சம்பந்தி, நீங்க அடிக்கும் போது எனக்கு ரொம்ப வலிக்குது. அடிச்சா வலிக்கத்தான் செய்யும். அப்படி வலிக்கணும்னு தான் இப்படி சொழட்டி சொழட்டி அடிக்கிறேன். வலிக்குதா? நல்லா வலிக்குதா? வலிக்குதா? வலிக்கட்டும். அப்பா, அப்போ இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் கனவா? ஒருவேளை இது உண்மையிலேயே நடந்திருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்?
ஐயோ, கதவை தட்டுறாங்களே யாரும். ஆ? ஐயோ. ம். ஐயோ, இவன் நிக்கிற ஸ்டைல பார்த்தா நிச்சயம் சாட்டையில பின்னால வச்சிருக்கா போல இருக்கே. நம்ம கனவுல வந்தது நிஜத்துல நடக்க போகுது. மா, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, உன் கைய காட்டு. அந்த கைய காட்டு. மா, என்ன ஆச்சு? எதுக்கு இப்ப நீ கைய காட்ட சொல்ற? இல்ல, நீயும் அத்தையும் என்ன சாட்டையால அடிக்கிற மாதிரி கனவு கண்டேன். அது நிஜமா நடந்துருமோன்னு நினைச்சு பயந்துட்டேன்டி. சவுக்கடி குடுக்கணும் தான், ஆனா அது உனக்கு இல்லம்மா, அந்த குண்டச்சுக்கு தான் கொடுக்கணும். அத்தைய எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்கணும். அதுதான் நான் அந்த ராசாத்திக்கு கொடுக்க போற சரியான சாட்டை அடியா இருக்கும். இத பாரு கண்மணி, அவளை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோடி, ஆனா என்ன விட்டுடுறி. மா, நீ எதையாவது நினைச்சு ஓலறிட்டே இருக்காத. அவளை தோக்கடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தா கொடு. வா போலாம், ஏதாச்சும் ஐடியா இருந்தா கொடு. வா. ராசாத்தி இன்னைக்கு டிவில பேட்டி கொடுத்து மாஸ் காமிச்சிட்டால. யார் ஐடியானே தெரியல, ஆனா செம்ம ஐடியா இல்ல. எல்லாம் சத்யா ஐடியா தான். நம்ம ஊர் பூரா ராசாத்தி அண்ணிய பத்தி தான் ஒரே பேச்சா இருக்கு. இன்னைக்கு ஒரே நாள்ல அன்னைக்கு சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓ, அப்ப ராசாத்தி தான் எலெக்ஷன்ல ஜெயிச்சு நம்ம ஊர் சேர்மனா வர போறாங்க, கரெக்டா? அதுல என்ன மாமா சந்தேகம்? நிச்சயம் ராசாத்தி அக்கா தான் கண்டிப்பா சேர்மனா வருவாங்க. நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு ராசாத்தி ஜெயிச்சுட்டுவான்னு பேசுறது எனக்கு நம்ம அவ்வளவா சரியா படல. ராசாத்தி இந்த எலெக்ஷன்ல நிக்கவே வேண்டாம்னு சொன்னோம். அதையும் மீறி இனியும் சொன்னதுனால தான் நிக்கிறா. அதனால நிச்சயம் நம்ம மரகத அண்ணி தான் ஜெயிச்சு சேர்மன் ஆகணும். சித்தப்பா, நானும் அம்மா தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா நிச்சயமா ராசாத்தி தான் ஜெயிப்பான்னு தோணுது சித்தப்பா. டேய், எல்லாம் நடக்கும்போது பார்ப்போம். இப்போதைக்கு வேற எதுவும் பேச வேண்டாம். ஏன்னா இது அண்ணி காதுல விழுந்ததுன்னா சங்கடப்படுவாங்க. இந்த வீட்டுல யாரும் அவங்க மனசு சங்கடப்படுற மாதிரி பேச வேண்டாம். சரி, லேட் ஆயிடுச்சு. பேசுனது போதும், போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க. இந்த அவமானத்துக்கெல்லாம் யார் காரணம்? நமக்கு ஐடியா கொடுத்த அந்த கண்மணியும் கோகிலாவும் தானே. இன்னைக்கு இருக்கு அவளுங்களுக்கு.
சம்மந்தி ராசாத்தி பேட்டி சூப்பரா கொடுத்தா அவதான் நிச்சயம் ஜெயிப்பான்னு நம்ம வீட்ல இருக்கிறவங்களே சொல்றாங்க. அந்த மெட்ராஸ் காரி அவ புருஷனும் ராசாத்திக்கு நல்ல நல்ல ஐடியாவா குடுக்கறாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்க? என்ன கொண்டு போய் சாவு வீட்ல உட்கார வச்சிட்டீங்க. நேத்து வேஸ்ட் ஆச்சு, இன்னைக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீங்க 2 பேரும் சரியான மண் குதிரைங்க. உங்களை நம்பி களத்துல இறங்கிட்டோம்னு பயமா இருக்கு. இப்படியே போனா அந்த ராசாத்தி தான் ஜெயிப்பா. என்னால அந்த அவமானத்தை எல்லாம் தாங்கிக்க முடியாது. அதுக்கு பேசாம நான் இந்த எலெக்ஷன்ல இருந்து விலகிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னத்த சொல்றீங்க? வேற என்ன சொல்ற? இனியும் உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. எனக்கு வெறும் அவமானம் தான் கிடைக்க போகுது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. இப்ப ராசாத்திக்காக இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புன. இத பாரு, இந்த எலெக்ஷன்ல மட்டும் நான் தோத்துட்டேன்னு வெச்சுக்கோ, அப்புறம் ஒண்ணு எனக்கு பிடிக்காம போயிடும். என் மருமகன் இறக்கம்லாம் காட்ட மாட்டேன். நிச்சயம் ஒன்னையும் இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன். பாத்துக்கோ. இனி அந்த ராசாத்தி பாவம்னு நினைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. அதனால நாளைக்கே நான் அதிரடியா சில முடிவு எடுக்க போறேன். என்ன பண்ண போற கண்மணி? மா, நீ வீட்ல இருந்து இங்க என்ன நடக்குதுன்னு பாத்துக்கோ. நான் உடனே அந்த காஞ்சனாவை போய் பாத்துட்டு வரேன். இது வரைக்கும் என் அத்தை இந்த மாதிரி பேசினதே கிடையாது. அவங்க மனசுல இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த எலெக்ஷன்ல நான் என் அத்தையை எப்படியாவது ஜெயிக்க வைக்க முடியலன்னா இனி அந்த வீட்ல எனக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி பேசுறாங்க. திடீர்னு எங்கேயோ இருந்து குதிச்சா மாதிரி பிரபுவும் சத்யாவும் உள்ள புகுந்து ராசாத்தியை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா நான் என் அத்தைய சாவு வீட்டுல உட்கார வச்சு மொக்க பண்ணிட்டேன். நடக்கிற எல்லா விஷயமும் நமக்கு பாதகமா தான் போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எங்க அத்தைய ஜெயிக்க வைக்கவே முடியாது. நம்ம ஏதாச்சும் செய்யணும். நீங்க 2 பேரும் தான் எனக்கு சப்போர்ட்டா இருந்து என் அத்தைய ஜெயிக்க வைக்கணும். என் அத்தைய இந்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா அதோட பலனை நிச்சயமா உங்க 2 பேத்துக்கும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நான் செய்வேன். அதனால இப்ப நாம ஏதாச்சும் செஞ்சே ஆகணும். போன எலெக்ஷன்ல துணிச்சலா கடனை வாங்கித்தான் நான் தாராளமா செலவு பண்ணேன். வீட்டுக்கு வீட்டு பணத்தை கொடுத்தா நானே சேர்மன் ஆனேன்.
ஆனா நான் செலவு பண்ண பணத்தை விட 10 மடங்கு சேர்மன் ஆனதுக்கு அப்புறம் சம்பாரிச்சேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல் பண அரசியல். பணத்தை கொடுத்தா இந்த ஜனங்க கண்ணை மூடிட்டு ஓட்ட போட்டுருவாங்க.